விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனது தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இன்னும் உங்களில் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் அதிகாரம் உடைய தலைவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆனால் யாதொரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் அதனை அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி ஒப்படைத்து விடுங்கள். அவர்களுடைய தீர்ப்பை நீங்கள் திருப்தியாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இதுதான் நன்மையாகவும் மிக அழகான முடிவாகவும் இருக்கும். நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டுள்ள வேதங்கள் யாவற்றையும் மெய்யாகவே தாங்கள் விசுவாசிப்பதாக எண்ணிக்கொண்டிருப்போர்பால் நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் தாகூத்தை ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஆக்க நாடுகிறார்கள். ஆனால் அவர்களோ அவனை நிராகரித்து விட வேண்டும் என திட்டமாக கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் வழிகெடுத்து விடவே நாடுகின்றான்.